தஞ்சையில் நடைபெறும் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் சாலை மார்க்கமாக ஐயாசாமிப்பட்டி எனும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய திடலுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயை வரவேற்கும் விதமாக சாலையோரங்களில் அதிகமான மக்கள் குவிந்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் விஜயை காணும் ஆர்வத்தில் அந்த இடத்திலிருந்து ஒரு பெண்மணி சாலையில் தவறி விழுந்திருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருப்பவர்கள் ஹெல்மெட் அணியாமல் பாதுகாப்புகள் எதுவும் இன்றி விஜயை பின்தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை வேலூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தின் போதும் இதே மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது. இதனையடுத்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் முடியும் தருவாயில் விஜயனுடைய உரையில் யாரும் எனது வாகனத்தை பின்தொடர வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் இன்றும் அதே பின்தொடர்தல் என்ற விஷயம் தொடர்கிறது. அதேபோல இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் ஹெல்மெட் அணியாமல் மிகவும் ஆபத்தான முறையில் வந்து கொண்டிருக்கின்றனர். விஜயனுடைய வாகனத்தை பின்தொடரும் எண்ணத்துடன் ஓடி வந்த காரணத்தினால் அங்கிருக்கும் ஒரு பெண்மணி தவறி சாலையில் விழுந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். வயதான பெண்மணி ஒருவர் சாலையில் தவறி விழுந்திருக்கிறார். அதையும் கவனிக்காமல் தொண்டர்கள் பலரும் விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருகின்றனர். வாகனத்தை பின்தொடர்ந்தபடி ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் வருவதால் ஆபத்தான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயை காணும் ஆர்வத்தில் வயதான பெண்மணி ஒருவர் கீழே விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்திருந்தோம். அதேபோல விஜயனுடைய வாகனத்தை சுற்றி இருசக்கர வாகனத்தில் சாலையை முன்னே கவனிக்காமல் விஜயனுடைய வாகனத்தை திரும்பி பார்த்தபடியே பலரும் வருவதால் ஆபத்தான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. ஹெல்மெட் அணியாமல் அனைவரும் வருகின்றனர் என்பது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. விஜயுடன் செல்ஃபி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருசக்கர வாகனத்தில் வருபவர்களும் நடந்து வருபவர்களும் மிக வேகமாக கவனக்குறைவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் சாலையில் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனத்திற்கு மேலே பூக்களை தூவி வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னே இருக்கக்கூடிய சாலைகளை கவனிக்காமல் அதிவேகத்துடனும் ஹெல்மெட் அணியாமலும் பலரும் வருகின்றனர். விஜயை காண்பதற்காக சாலையில் பலரும் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் ஹெல்மெட் அணியாமல் தங்களது வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். முன்னால் இருக்கும் சாலையை சற்றும் கவனிக்காமல் விஜயை பார்த்த வண்ணம் திரும்பியபடியே வாகனத்தை ஓட்டியும் செல்போனை எடுத்து புகைப்படம் எடுத்தபடியே வாகனத்தை ஓட்டி வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பது அதிகமாகவே இருக்கிறது. விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டும், விஜயை காண வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு சாலையை சற்றும் கவனிக்காமல் ஹெல்மெட் அணியாமல் பலரும் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜய் தன்னுடைய வாகனத்தில் ஜன்னலை திறக்காமல் ஜன்னலை மூடியபடியே தொண்டர்களுக்கு கைகளை அசைத்தபடியே வருவதால் பலரும் பின்தொடர்ந்து வருகின்றனர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருபவர்களினுடைய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலை நெடுகிலும் இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் ஹெல்மெட் அணியாமல் வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விஜயை காண வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துடன் சாலையை கவனிக்காமல் விஜயை திரும்பி பார்த்தபடியே வந்து கொண்டிருக்கின்றனர். எதிர்ப்புறமாக சாலையில் ஓடி வந்து கொண்டிருக்கின்றனர் சில பெண்களும். இதனால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தஞ்சையில் நடைபெறவிருக்கும் நிலையில் சாலை மார்க்கமாக அந்த திடலுக்கு விஜய் வந்து கொண்டிருக்கிறார். வழக்கம் போல விஜயனுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தபடி விஜயை காண்பதற்காக பலரும் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கிறது. சாலையை சற்றும் கவனிக்காமல் விஜயை மட்டுமே திரும்பி பார்த்தபடி ஹெல்மெட் அணியாமல் செல்போன்களை எடுத்து புகைப்படம் பிடித்தபடியே பலரும் இருசக்கர வாகனத்தில் வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் மட்டுமின்றி சாலையில்
பொதுமக்களும் எதிர் திசையில் ஓடி வருவதால் தற்போது மோசமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விஜயை காண்பதற்காக மாற்றுத்திறனாளி ஒருவரை ஒரு பெண் அழைத்து வந்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விஜயை காண்பதற்காக இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்பவர்கள் மட்டுமின்றி சாலையில் புகுந்திருக்கக்கூடிய மக்களும் வாகனத்தை பின்தொடர்வதால் அங்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதனை சரி செய்வதற்காக விஜயனுடைய பாதுகாவலர்கள் சாலையில் இறங்கி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் வருவதால் அசாதாரணமான சூழ்நிலை தொடர்கிறது. சாலையை சற்றும் கவனிக்காமல் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரும்பியபடியே கைகளை அசைத்தபடி விஜயை பார்த்து வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த முறை தனது உரையின் போதே வாகனத்தை பின்தொடர்வதை தவிர்க்க வேண்டும் என தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தியும் இன்றும் அதே செயல் தொண்டர்களால் தொடர்கிறது. வாகனத்தை பின்தொடர்வதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் மட்டுமின்றி எதிர் திசையில் வருபவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் என்பது உருவாகும். ஹெல்மெட் அணியாமல் அனைவரும் விஜயை காண்பதற்காக சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்றனர். தவேக கொடியை கழுத்தில் அணிந்தபடியும் கைகளில் வைத்தபடியும் நெற்றியில் சுற்றியபடியும் ஹெல்மெட் அணியாமல் விஜயை காண்பதற்காக நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். எதிர் திசையில் வாகனங்களின் எதிர் திசையில் பலரும் ஓடி வந்து விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து வருகின்றனர். வாகனத்திற்கு மேலே மலர்களை தூவியபடி வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாலைக்கு எதிர் திசையில் பலரும் வாகனத்திற்கு முன்னால் குதித்து வருகின்றனர். ஏற்கனவே வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாமல் வரும் நிலையில் விபத்து ஏற்படுவதற்கான அபாயம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர் திசையில் வாகனத்திற்கு எதிர் திசையில் பலரும் வந்து குவிந்த வண்ணம் இருப்பதால் அசாதாரணமான சூழ்நிலை என்பது தொடர்கிறது. விஜயனுடைய வாகனத்திற்கு மேலே பூக்களை தூவியபடி பலரும் அங்கு குவிந்திருக்கின்றனர். விஜய்க்கு வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாதுகாப்பு அம்சங்களை மறந்து அங்கிருக்கக்கூடியவர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். விஜய் வாகனத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தபடியே ஜன்னலை திறக்காமல் அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கைகளை குவித்தபடி வணக்கத்தை தெரிவித்து வருகிறார். ஒருபுறம் வாகனத்தை ஓட்டுபவர்கள் கவனக்குறைவாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் சாலையில் நடந்து வருபவர்களும் விஜயை காணும் ஆர்வத்தில் பாதுகாப்பற்ற முறையில் எதிர் திசையில் வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் 3 நபர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி நின்று விஜயை காண வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பற்ற அம்சங்களையும் செய்கின்றனர். சாலையில் சுற்றியும் விஜயை காண்பதற்காக பலரும் ஓடி வருவதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாகனத்தில் வருபவர்கள் மட்டுமின்றி விஜயை காண்பதற்காக வாகனத்தை சற்றும் கவனிக்காமல் பலரும் ஓடி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் அசாதாரண சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. பல்வேறு வாகனங்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலையில் வாகனங்களை சற்றும் கவனிக்காமல் ஓடி வந்து விஜயை காண வேண்டும் என்பதற்காக ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை கையில் எடுக்கின்றனர். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலரும் வருவதால் மோசமான சூழ்நிலை தொடர்கிறது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் துவாக்குடி சுங்கச்சாவடியில் தவேக தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். சுங்கச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர்.
விஜயை காண வேண்டும் என்பதற்காக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் வருவதோடு மட்டுமின்றி ஒற்றை கையை விட்டபடியே வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்கி வருகின்றனர். வாகனத்தை பின்தொடர்ந்தபடி ஹெல்மெட் அணியாமல் தொடர்ந்து வருவதால் விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது.